தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னையில 2 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணதாக இருந்தது, அறிவித்திருந்தார்கள். ஆனா காவல்துறையினர் குறைவான நேரம் தான் ஒதுக்குறாங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை அவர்கள் ரத்து பண்ணி இருக்கிறாங்க. கூடவே ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்க்கும்போது முன்னாடி எங்களுக்கு 4 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, ஆனா சென்னை மாநகராட்சி ஆணையர் அதாவது அருண் அவர்களுடைய தலையீட்டுல தான் எங்களுக்கு 1 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி தவிர பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் எப்போது அமலுக்கு வந்திருக்கிறதோ அப்போதிலிருந்து தேர்தல் ஆணையம் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய அமைப்பு. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இவை எல்லாம் நடக்கிறது. இதுல ரொம்ப குறிப்பா கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னா, நீங்க பீக் ஹவர்ஸ்ல கேக்குறீங்களா, நான் பீக் ஹவர்ஸ்ல கேக்குறீங்களா அப்படின்றது இருக்கு. சிட்டி லிமிட்டுக்குள்ள இந்தந்த நேரங்கள்ல காவல்துறை அனுமதி கொடுக்கலாம், இந்தந்த நேரங்கள்ல காவல்துறை அனுமதி கொடுக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வச்சிருக்காங்க. பட் நீங்க டி நகர்ல, தியாகராய நகர்ல நீங்க கேக்குறீங்க. தியாகராய நகர் என்பது எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, சென்னையினுடைய இதய துடிப்பாக இருக்கிற பகுதிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அந்த மாதிரியான பகுதிகளில் நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கான நேரத்தை கேட்கிறப்போ தேர்தல் ஆணையம் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிற, அதுக்கு உட்பட்டு தான் காவல்துறை அனுமதியை தருவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க 4 மணி நேரம் அவகாசம் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் பண்ண போறீங்களா, 2 மணி நேரம் அவகாசம் எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் பண்ண போறீங்களா? இல்ல, இது கணக்குக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசம். அதற்கு முன்பாகவோ பின்பாகவோ நீங்க பேசி முடிக்க போறீங்க. அதிகபட்சம் எவ்வளவு நேரம் சார் பேசுவாரு விஜய்? 3/4 மணி நேரம் பேசுவாரா அதிகபட்சமாக? எல்லா ஊர்களையும் அவ்வளவு நேரம் பேசியிருக்காரா? எந்த ஊர்லயும் அப்படி பேசினது இல்லை. அப்ப எவ்வளவு நேரம் பேசுவாரு விஜய்னா, கூடுதலாக போனால் 20 நிமிடங்களுக்கு மேல எந்த கூட்டங்கள்லயும் பேசுறது இல்லை. அப்போ இந்த அவகாசம் என்பதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கு. ஏற்கனவே காவல்துறை ஒரு அனுமதியை உங்களுக்கு கொடுத்தாங்க. 3 தொகுதிகள்ல பண்றதுக்கான அனுமதியை கொடுத்தாங்க. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம். ஆனா நீங்க பெரம்பூர்லயும் கொளத்தூர்லயும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வில்லிவாக்கத்தில் பண்ணாம ஓடி போயிட்டீங்க. ஏன் ஓடி போனீங்க? கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிரச்சாரத்துக்கான அவகாசத்தை கொடுத்திருந்தாங்க? 10 மணி வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. அப்ப 10 மணி வரைக்கும் கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளாம ஏன் வீட்டுக்கு போனீங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இருக்கான்னா பதில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி போன்ற எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, இந்த பீக் ஹவர்ஸ்ல அவர் முதலமைச்சர் தான், அவர் தான் இத்தனை நாட்களாக அரசை நடத்தியவர். இந்த பீக் ஹவர்ஸ்ல டைமிங் கேட்டா நிச்சயமாக அந்த டைமிங்கை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுல இருந்து முன்னாக ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அல்லது பின்னாக ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தான் பிரச்சாரத்துக்கு உண்டான அந்த அவகாசத்தை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் காவல்துறை அவகாசத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். இதுல உள்நோக்கம் எதுவுமே இல்லை. இன்னொன்னு, அப்படியே உள்நோக்கம் இருந்தாலும் யாரை குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு? மற்ற தலைவர்கள்லாம் ஓகே, ஆனா விஜய்னு வரும்போது அவர்களுக்காக கூட்டம் கூடுவது, அவர் வண்டி மெதுவா நகர்ந்து வருவது அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பெரிய அவகாசம் தேவைப்படுகிறது இல்லையா? அப்ப அதை கருத்தில் கொண்டே தேர்தல் ஆணையம் அதிக நேரம் வழங்க வேண்டும் இல்லையா? அந்த ஆங்கிள் பார்க்கக்கூடாது. நீங்க இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதின்றது விஜய் பிரச்சாரத்துக்கு தானே தவிர கூட்டம் வர்றதுக்கும் கூட்டம் திரும்பி போறதுக்கும் இல்ல. நல்லா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும். நீங்க 4 மணிக்கு 6 மணிக்கு போகணும்னு சொல்லியிருக்கா? அதுல விஜய் பிரச்சாரம் பண்றதுக்கான நேரத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, 4 மணிக்கு உங்களுக்கு அவகாசம் கொடுத்தாங்கன்னா நீங்க 2:30 மணிக்கே புறப்பட்டு வாங்க. ஏன் நீங்க 4 மணிக்கு அவகாசம் கொடுத்தா 4 மணிக்கு தான் புறப்படுவீங்களா? முன்கூட்டியே வரமாட்டீங்களா? அப்ப நீங்க முன்கூட்டியே புறப்பட்டீர்கள் என்று சொன்னா நீங்க சேருகிற அவகாசத்தை கணக்கிட்டுக் கொள்ளலாம் தானே? உங்களுக்கு தெரியும்ல, கூட்டத்துல உங்களுடைய வாகனம் நகர்ந்து ஊர்ந்து வந்தா எவ்வளவு நேரம் எடுக்கும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அந்த அவகாசத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும்னு நீங்க நினைக்கணுமா இல்லையா? அந்த அவகாசத்துக்கு ஏற்ப நீங்க புறப்படணுமா இல்லையா? நீங்க தூங்கி எழுந்திருச்சு 4:30 மணிக்கு கிளம்ப வேண்டிய இடத்துக்கு 5:30 மணிக்கு புறப்பட்டீங்கன்னா அது காவல்துறையினுடைய தப்பா? பொதுமக்கள் போவதற்கு அவகாசம் இல்ல சார், பிரச்சாரம் செய்யறதுக்கு தான் அவகாசம். அப்ப நீங்க பிரச்சாரம் பண்றதை மட்டும்தான் அதுல கணக்கில் கொள்ளணுமே தவிர, கட்சியினர் காலையில 6 மணிக்கே காத்திருப்பாங்க கொடியோட, அதுக்கு முன் அனுமதி தேவையில்லை. அல்லது முடிந்ததற்கு பிறகு அவங்க கூட்டம் கலைஞ்சு செல்வதற்கு தாமதமாகும், அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இங்க பொதுக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 10 மணியோட பேசி முடிக்கணும்னு உத்தரவு இருக்கு. 10 மணிக்கு பேசி முடிச்சிருவாங்க தலைவர்கள். ஆனா அங்க இருந்து கூட்டம் கலையறதுக்கு இரவு 12 மணி ஆகும். அது எப்படி? அது தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிக்கு எதிராக வந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ கூட்டம் வருவதற்கும் திரும்பி செல்வதற்குமான அவகாசம் அல்ல அந்த அவகாசம். தவறாக புரிந்து கொள்கிறார்கள். விஜய் பேசுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்குமான அவகாசம் தான் அந்த அவகாசம்.
விஜய் பிரச்சாரத்தை அந்த நேரத்துக்குள்ள முடிச்சணும். உங்க வாகனம் பொறுமையாக ஊர்ந்து போகட்டும். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? எத்தனையோ இடங்கள்ல தலைவர்கள் 10 மணிக்கு வந்து சேருவாங்க சார். பிரச்சாரம் பண்ண முடியாம போகும். மேடையில் இருந்தவாறே கையசைத்து விட்டு கீழே இறங்கி போவாங்க. அவர்களுடைய வாகனங்கள் ஊர்ந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு போய் சேரும். அதெல்லாம் கணக்குல கொள்ள மாட்டாங்க. பிரச்சாரத்தை நீங்க நிறைவு செஞ்சீங்களா? கொடுத்த நேரத்துல இருந்து அந்த நேரத்துக்குள்ள முடிச்சுக்கிட்டீங்களான்றது 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் கொடுத்தா நீங்க 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5:50க்கு முடிக்க வேண்டியதானே? 5:15க்கு ஆரம்பிச்சு 6 மணிக்கு முடிக்க வேண்டியதானே? யாரு வேணாம்னு சொன்னா? அந்த அவகாசம் போதுமானதான அவகாசம் தானே? அப்போ நீங்க இதை திட்டமிட்டு ஒரு குழப்பத்துக்குள்ளாக்கி விட்டு இந்த பிரச்சனையை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் ஆணைய நெருக்கடி கொடுப்பதை போலவும் இவருக்கு எல்லா இடங்களிலும் அழுத்தங்கள் இருப்பதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல. இது ஒரு தவறான போக்கு. தொடர்ந்து விஜயினுடைய தரப்பு இதை செய்து கொண்டே இருக்கிறதுன்றதுதான் செய்தி. அண்மையில விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போகும்போது புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் தமிழ்நாட்டிலும் குழப்பமான கூட்டணியாக இருக்குது, இங்கேயும் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாஜகவுடைய கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியும் சோர்வான கூட்டணியா இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அந்த கம்பாரிசனை எப்படி தொடர் பாக்குறீங்க? கூட்டணி குறித்து விமர்சனம் வைக்கிறாருன்னா அதை வரவேற்கலாம். ஆனா நீங்க கடை விரிச்சீங்களே, வாங்குறதுக்கு ஆள் வந்துச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க. நீங்க ஆட்சியில் பங்கு தரேன்னு சொன்னதுக்கு பிறகு உங்க கூட யாருமே கூட்டணி வரலையே. தமிழ்நாட்டுல தானே முதலமைச்சர் வேட்பாளர் விஜய், புதுச்சேரியில முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் இல்லல்ல. அப்ப புதுச்சேரியில யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அது இருக்கா உங்ககிட்ட ஏதாவது செய்தியா? நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு புதுச்சேரியில சொல்வதற்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்ப அப்படிப்பட்ட நிலையில எதை நோக்கி பயணிக்கிறது என்று தெரியாமலேயே புதுச்சேரியில ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது தமிழக வெற்றி கழகம். நீங்க 2 கூட்டணியை பார்த்து விமர்சனத்தை அவங்க திருப்பி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவீங்க? இப்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா என்ன குழப்பமாக இருக்கு? திமுக கூட்டணியில ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான பொருள்படுகிற வகையில பேசுறாருல. என்ன சங்கடம் இருக்குன்னு கேக்குறேன். புதுச்சேரியில இந்த கட்சிக்கு மட்டுமா சங்கடம் இருக்கு? திமுகவுக்கு மட்டுமா சங்கடம் இருக்கு? திமுக கூட்டணிக்கு மட்டுமா சங்கடம் இருக்கு? எல்லா தரப்புக்கும் தான் இருக்கு. இது புதுச்சேரி அரசியலினுடைய வாடிக்கையான ஒன்று. எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப தாவேக்கால நடந்திருக்குல்ல, இது தொடர்ச்சியாக புதுச்சேரியில நடக்கும். சீட்டு கேட்பாங்க. சீட்டு கிடைக்கலன்னா சீட்டு கிடைக்கிற கட்சிக்கு போயிடுவாங்க. அசனான்னு விஜயகாந்த் கட்சியில ஒருத்தர் இருந்தாரு தேமுதிகல. காரைக்கால்ல போட்டியிட்டாரு, தோல்வியை தழுவிட்டாரு. அடுத்து அதிமுகவுக்கு போனாரு, எம்எல்ஏ ஆனாரு. இப்ப அதிமுகல சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி விஜய் கட்சிக்கு போயிருக்காரு. இது வழக்கமாக புதுச்சேரி மாநிலத்துல நடக்கக்கூடிய ஒன்றுதான். முதலமைச்சர் வேட்பாளரே மாறிடுவாங்க கட்சியில இருந்து. எம்எல்ஏவா இருக்கிறவங்களே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திடீர்னு போய் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. பதவி காலம் இருக்கும் போதே போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் நிறைய காட்சிகள் புதுச்சேரியில அரங்கேறத்தான் செய்யும். இது புதுச்சேரி அரசியலுக்கு ஒன்றும் புதிதல்ல. விஜய் ஏதாவது செய்தி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கிறாருன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த விமர்சனத்துல ஒன்னும் உப்பு சப்பு இல்லாத விமர்சனத்தை வைச்சிருக்கிறார் விஜய்ன்னு தான் நான் பாக்குறேன். இது வரைக்கும் பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கல அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. புதுச்சேரியில போய் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பத்தியும் பாஜக கூட்டணி பத்தியும் விமர்சிச்சு பேசுறாரு. அங்க ரேஷன் கடைகள் சரியா செயல்படவில்லை, ஏன் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்லி டைரக்டா கேள்வி முன்வைக்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க தொடர்? நீங்க ஏன் ரேஷன் கார்டுகள் கொடுக்கல, புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கல, இதெல்லாம் நீங்க எப்படி கண்டிக்கிறீங்க? இங்க கூட தான் சொன்னாரு பாசிசம்னாரு. பாசிசம்னா யாரு? பாரதிய ஜனதா தான் பொருள் கொள்ளணும். அப்போ அது பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக விமர்சித்து விட்டார் விஜய். விஜய் நேரடியாக கொள்கை எதிரியாக முன்னிறுத்துகிறார் பாஜகவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல. என்ன பண்றாருன்னா, மெல்ல வருடி கொடுக்கிற வகையில் அவங்க மீதான விமர்சனத்தை வைக்கிறாரு. காட்டமான விமர்சனத்தை யாருக்கு வைக்கிறாரு? யாருக்கு சார் வைக்கிறாரு? திமுகவுக்கு வைக்கிறாரு. இப்ப இங்க திமுக ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியை வலிமையாக நீங்க எதிர்க்கணும். அதனால நீங்க என்ன சொல்றீங்க? டிஎம்கே விசஸ் டிவிகேங்கிறீங்க. இப்ப புதுச்சேரியில யார் சார் ஆளுங்கட்சி? என்ஆர் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி. அப்ப என்ஆர் காங்கிரஸ் விசஸ் டிவிகேன்னு தானே நீங்க களத்தை அமைக்கணும். செட் பண்ண வேண்டியது எப்படி செட் பண்ணணும்? அப்ப அப்படி செட் பண்றாரா விஜய்? விஜய் அங்க அந்த மாதிரி வெளிப்படுறாரா? எங்காவது ஒரு இடத்துல நேரடியாக நாங்க உங்களுக்கு எதிரி, எங்களுக்கு உங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லி ஆளுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? பிரதான எதிரி, அதனால டிஎம்கே டிவிகேன்னு பிரிக்கிறாரு. ஆமா சார், புதுச்சேரியிலும் டிஎம்கே தான் எதிரியா? இங்க ஆளுங்கட்சி, அதனால டிஎம்கே எதிரி. புதுச்சேரியிலும் டிஎம்கே தான் எதிரியா? அப்ப என்ஆர் காங்கிரஸ் பாஜக இவங்க எதிரி இல்ல. அப்ப என்னதான் உங்களுடைய நோக்கம்? நீங்க ஆளுகிற அரசை எதிர்க்கிறீங்களா, இல்ல எந்த நிலையில இருந்தாலும் திமுகவை எதிர்க்கிறீங்களா? இப்ப இந்த 2 கேள்வி இருக்குல்ல. ஒண்ணு, நாங்க திமுக அதிகாரத்தில் இருக்கு சார்,
அது அதிகாரத்தை தவறா பயன்படுத்துது சார், அதனால எதிர்க்கணும் சார். ஓகே, அப்ப ஏன் புதுச்சேரியில ஆளுகிற அதிகார வர்க்கம் தவறு செய்கிற போது நீங்க எதிர்க்கலைங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லையா, பொத்தாம் பொதுவாக நாங்க திமுகவை எல்லா இடத்திலும் எதிர்ப்போம்னா உங்க நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? நீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க? திமுக எதிர்ப்புக்காக கட்சி நடத்துறீங்களா? அதுக்காக தான் அதிமுக முழுமையாக இயங்கிக்கிட்டு இருக்கு. திமுக எதிர்ப்பு தான் சார் அதிமுகவினுடைய பிரதானம். அப்ப அதிமுக அந்த வேலையை செய்யும்போது நீங்க எதுக்கு இந்த களத்துல இருக்கீங்கன்னு கேக்குறேன். இந்த களத்துக்கு நீங்க என்னவாக தேவைப்படுகிறீர்கள்? உங்களுடைய தேவை இந்த களத்தில் என்னவாக இருக்கிறது? இதுக்கு பதில் இருக்கான்னு கேட்டா விஜய் இடத்துல பதில். இல்ல அதிமுக தான் களத்திலே இல்ல, நாங்க தான் பிரதான எதிரின்னு சொல்றாருல. அதிமுக பிரச்சாரத்தை துவங்கி முதல் ஒரு சுற்று போயிட்டு வந்துச்சு தேர்தலுக்கு முன்பாக, இல்லையா? கூடிய கூட்டமோ கூட்டப்பட்ட கூட்டமோ, ஆனா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையை அவங்க தான் அட்ரஸ் பண்ணாங்க. எங்க பகுதியில, டெல்டா பகுதியில மழை வந்து வெள்ள நீர் சூழ்ந்து பயிர்கள் மூழ்குது. இன்னொரு பக்கம் அரிசிகளை ஆலைகள்ல கொள்முதல் பண்ணிட்டாங்க, கிடங்குகள்ல வச்சிருக்காங்க, அது ஈரத்துல நனைஞ்சு போச்சு. இப்ப யாரு போய் இந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் சொன்னாங்க? விவசாயிகள் யாரை பார்த்து தங்களுடைய குறைகளை சொன்னாங்க? திமுக அதிமுக ரெண்டு கட்சிட்டு தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி போய் ஆளுகிற திமுகவை குறை சொல்லி அங்க பேசினாரு. மறாவது நாள் துணை முதலமைச்சர் போய் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல, இத்தனை இடங்கள்ல நாங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கோம், இவ்வளவு நெல் கொள்முதல் பண்ணிருக்கோம், இவ்வளவு நெல்லை பாதுகாத்திருக்கோம், சேமிப்பு கிடங்குகள்ல இவ்வளவு நெல் இருக்குங்கிற புள்ளி விவரத்தோட சொல்லிட்டு வந்தாரு. நீங்க எங்க போனீங்க? களத்துல நீங்க தானே சார் இருக்கீங்க, அதிமுக இல்ல சார். நீங்க எங்க சார் போனீங்க? நீங்க வந்தீங்களா தஞ்சாவூருக்கு? நீங்க போனீங்களா திருவாரூருக்கு? விவசாயிகளுடைய குரலை கடைமடையில் இருக்கக்கூடிய காவிரி தீரத்தில் போய் நீங்க கேட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி தான் போய் கேட்டார். அப்ப எடப்பாடி பழனிசாமி தான் களத்துல இருக்காரு. முதல் டூர் போனார்ல, ரெண்டாவது டூர் இப்ப போயிட்டார்ல, ராணிப்பேட்டை வரைக்கும் போயிட்டார் சார் பிரச்சார பயணத்துல. சென்னையில தொடங்கினவர் சார், தினந்தோறும் பிரச்சாரம் பயணம் சார். பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு ஓடல சார். எனக்கு இந்த அவகாசம் தான் கொடுத்தாங்க, அந்த அவகாசம் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி சாக்கு சொல்லி கொண்டு வீட்டுல தூங்குற வேலையை அவர் செய்யல. மக்களை போய் சந்திச்சு வாக்குகள் கொடுக்கிறார்களோ இல்லையோ, வாக்குகளை அறுவடை செய்ய முடியுதோ முடியலையோ, பிரச்சார களத்துக்கு வந்துட்டார்ல எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த கட்சி தானே லைவ்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க எங்க இருக்கீங்க? எத்தனை தொகுதிகள்ல சார் பிரச்சாரம் பண்ணிட்டீங்க? எத்தனை இடங்கள்ல போய் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டீங்க? அதிமுக செய்த வேலையில நீங்க ஒரு 20% செஞ்சுட்டீங்களா? இல்ல, அதிமுக தான் அந்த வேலையை செய்து. எதிர்கட்சியாக இருப்பதற்கு அதிமுகவுக்கு தான் தகுதி இருக்கு. களத்துல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. நீங்க களத்திலேயே இல்ல. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அந்த உண்மையை மறைத்து கொண்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதிமுக களத்திலேயே இல்ல அப்படிங்கிறீங்க. களத்துல அதிமுக இல்லையாங்கிறத தேர்தல் முடிவு உணர்த்திடும் சார். ரொம்ப நாள் வேண்டாம், ஆனது ஆயிப்போச்சு. இதோ நாள் நெருங்கிடுச்சு, விரைவில் தெரிய வரும். களத்துல இருக்கிறது அதிமுகவா, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல நிக்கக்கூடிய கட்சி அதிமுகவா, யார நம்புறாங்க மக்கள் திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டுல இருக்கிறவங்கன்றத தேர்தல் முடிவுகள் உணர்த்தும். பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதுல மாறுபட்ட தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப திரும்பியும் அதை ரிவைஸ் பண்ணி மறு வேட்புமனு தாக்கலை பண்ணியிருக்கிறாரு. இந்த குழப்பம் ஏன் வருதுன்னு பாக்குறீங்க? இல்ல சரியா கணிக்க தவறிட்டாங்களா? இப்போ வந்து மதுரையில வந்து வழக்கு இருக்கிறத வந்துட்டு அவருக்கே தெரியவில்லையா, இல்ல அவங்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து சொல்லவில்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்குதான் கடைசி தேதி வேற. இல்ல, அதாவது விஜய் முதலில் தேர்தலில் போட்டியிடுவதற்கே தயாராகல. இது விஜயினுடைய மனநிலை. தேர்தலில் இருந்து எப்படியாவது பின்வாங்கி விட வேண்டும் என்று விஜய் கருதினார். அதனாலதான் இந்த ஃபார்முலா, 2 தொகுதியில போட்டியிடுற ஃபார்முலா. இப்ப 2 தொகுதியில போட்டியிடுற ஃபார்முலால முன்னுக்கு பின் முரணான வேட்பு மனுவை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கறத ஏற்கனவே திட்டமிட்டுட்டாங்க. தெரியாம நடந்த தவறுலாம் கிடையாது. தெரியாம நடந்த தவறுங்கிறது எப்படி சார்? பெரம்பூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்குள்ள கேரவன் வந்து சேர்ந்துருச்சா? பெரம்பூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்குள்ள வயது முன்ன பின்ன கூடிடுச்சா? பெரம்பூர்ல இருந்து திருச்சி வர்றதுக்குள்ள சொத்து மதிப்பு கூடி இறங்கிருச்சா? எப்படி அது சாத்தியப்படுது? அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு செய்தது தானே. விஜய் தன்னை தேர்தல் களத்தில் நிறுத்தி கொள்ளாமல் பின்வாங்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்ய துவங்கினாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த வேட்பு மனு முன்னுக்கு பின் முரணான தகவல்களோடு இருக்கிறது அப்படின்றது. ஒரு உதாரணத்துக்கு என்ன விட்டுட்டு வந்தேன்னு சொல்லக்கூடியவர் இப்போ தேர்தலுக்காக தான் வருவாரு. அவர் எப்படி இந்த தேர்தலை வந்து புறக்கணிப்பார்னு எதிர்பார்க்கலாம்? அவர் எதிர்பார்த்தது போல இல்ல களம் மாறிடுச்சு. இல்ல, அவர் எதிர்பார்த்த அரசியல் களம் என்பது வேறு. இன்னைக்கு களத்திலேயே அவரால் நிக்க முடியலையே. அவர் களத்தை வென்றெடுக்கலாம்னு நினைச்சார் சார். நீங்க வென்றெடுக்கிறது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல களத்துல நிற்க முடியுதான்னு பாக்கணும்ல. களத்துல நிக்கவே முடியலையே. களத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டாரே.
எங்க இருக்காருன்னு தேடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரா விஜய்? இப்ப இந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தினார்ல சார், அதுக்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாடு கொதிகலனாக இருந்தது தேர்தல் களத்துல இல்லையா? திமுக அலுவலகத்தில் தினந்தோறும் 10,000 பேர், அதிமுக அலுவலகத்தில் ஏதோ ஒரு பணி நடந்துகிட்டே இருந்துச்சு. அதிமுக தரப்பிலிருந்து ஏதோ ஒன்று செய்தியாகவாவது மாறிக்கொண்டே இருந்தது. விஜய் தரப்புல ஏதாவது செய்திகள் இருந்ததா? விஜய் எங்காவது பேசு பொருளாக இருந்தாரா? களத்தில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டார் விஜய். விஜய்க்கு களமே இல்ல. எங்க போய் களமாடுறதுன்னே தெரியாத நிலையில அவர் இருந்தாரு. இதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு. இதை விஜய் ரொம்ப லேட்டா உணர்ந்துகிட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, அங்கங்க கூடுகிற கூட்டம் எல்லாம் தன்னை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் வைக்கும்னு நினைச்சாரு. அதெல்லாம் விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜயை அரசியல் தலைவராக்க வந்த கூட்டம் அல்ல. அது விஜய்க்கு ரொம்ப லேட்டரா தான் புரிஞ்சுச்சு. அதனாலதான் இந்த பின்வாங்குகிற மனநிலைக்கு வந்தார். இல்லைன்னா நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஏன் இவ்வளவு தப்பும் தவறுமாக தேர்தல்ல வேட்புமனு தாக்கல் பண்றீங்க? இது என்ன மிஸ்டேக்கா? மிஸ்டேக்னா என்ன சார்? இதுக்கு பேர் மிஸ்டேக்கா? இல்ல. இதுக்கு பேர் என்ன? நீங்க திட்டமிட்டு செய்த செயல் இது. அது எப்படி ஒரு கேரவனை மறப்பீங்களா? சின்ன சாதாரண விஷயம் அது. 6 கோடி ரூபாய் சார். ஒரு தொகுதிக்கு தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, தேர்தல் செலவு, இப்படி அன்அபிஷியலா பண்ற மொத்த செலவே 6 கோடி தான்றாங்க ஒரு தொகுதிக்கு. அப்போ ஒரு தொகுதியில பண்ற அன்அபிஷியல் செலவு இருக்குல்ல, அது மொத்தமும் சேர்த்தது அந்த கேரவனுடைய மதிப்பு 6 கோடி ரூபாய். அதை எப்படி நீங்க மறந்தீங்க? அப்போ உங்களுடைய வழக்கறிஞர்கள் அந்த தவறு செய்துட்டாங்க அப்படின்னா, அதை ஏன் இன்னும் நீங்க நாட்டு மக்களுக்கு சொல்லாம இருக்கீங்க? தவறு நடந்ததுன்னா அது சொல்லணும்ல. பை மிஸ்டேக் அப்படிங்கிறதையாவது சொல்லணும்ல. இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? உங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் இருக்கா? அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களை? தேர்தல் ஆணையத்தை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? உங்க போக்குக்கு நீங்க நடந்துக்கலாம்னு நினைக்கிறீங்க. எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்க. அம்பலப்பட்டு போய் நிற்கிறார் விஜய். திட்டமிட்டு செய்திருக்கிற இந்த தவறுகள் விஜயை தேர்தல் களத்தில் இருந்து அந்நியப்படுத்திடும். அதன் மூலமாக தன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கலாம், தோத்து போயிடாம காப்பாத்திக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா தேர்தல் ஆணையம் இன்னும் சற்று நேரத்தில் முடிவு அறிவிக்கும். நிச்சயமாக விஜயை தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு நான் தனிப்பட்ட முறையில விரும்புறேன். விஜய களத்துல வீழ்த்துவோம். களத்திலே இல்லாமல் போனா விஜயினுடைய செய்திகளை எல்லாம் நம்ம கேட்கணும். நான் நின்று இருந்தா யானையும் பூனையும் தாண்டவம் ஆடி இருக்கும் பாரு, அதெல்லாம் இங்க இல்ல. அந்த சீன்லாம் இல்ல. நீங்க நின்றாலும் சரி, நீங்க நிற்கவில்லைனாலும் சரி, உங்களுக்கான வாக்குகள் என்பது என்ன என்பதை தேர்தல் முடிவுகள் மூலமாக உணர்த்துவோமே தவிர, நீங்க களத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்ற கோழைகள் அல்ல. அந்த வேலைக்கு நாங்க வரல. உங்களை களத்தில் வீழ்த்துகிற வேலைக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எனவே அவர் களத்தில் நிற்கணும்னு தான் நான் விரும்புறேன்.